சரி, அதுதான் போகட்டும் என்றால் நிச்சயதார்த்தத்தன்றைக்கு பயத்தால் உனக்கு காய்ச்சலே வந்து விட்டதே. கல்யாணத்தன்றைக்கு மனையில் உட்கார மாட்டேன் என்று எவ்வளவு பிடிவாதம் பிடித்தாய். மன்னி பாவம், மறுபடியும் உனக்கு காய்ச்சல் வந்துவிட போகிறதே என்று கல்யாணத்திற்கு ஒரு வாரம் முன்னால் இருந்தே உனக்கு கஷாயம் வைத்து கொடுக்க ஆரம்பித்து விட்டார். போதும், இப்போது எதற்கு இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? இல்லையக்கா, அப்படி ஒரு அப்ராணியாய் இருந்த உனக்கு சீமந்தம் முடிந்து இப்போது ஒரு குழந்தையும் பிறக்கப் போகிறதே, அதை நினைத்தால்தான் ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, இதையெல்லாம் விடு. அது எப்படி நடந்தது? எது? அதுதான் அக்கா, அது அது ஏய் போடி, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எது? ஐயோ, சட்டென்று எதையும் புரிந்து கொள்ள மாட்டாயா? சரி, நான் நேரடியாகவே கேட்கிறேன். மணமேடையில் அத்திம்பேரோடு உட்காரவே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த நீ திருமணம் முடிந்து முதலிரவில் எப்படி இருந்தாய்? அதை சொல். ஏய் போடி. சொல்ல மாட்டாயாக்கும்? என்னடி நீ? இதையெல்லாம் யாராவது வெளியில் சொல்வார்களா? வெளியில் சொல்ல வேண்டாம், என் காதோடு சொல். போடி, அதையெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லக்கா. என்ன இப்படி வம்பு செய்து கொண்டிருக்கிறாய்? போய் புழக்கடையிலும் வாசலிலும் கூடத்திலும் உனக்கு பிடித்த கோலத்தை போடு போ.